Poriyal. I'm TG Sai Pragnya. Welcome to my channel Thoughts of Sai. Please subscribe my channel and hit the bell icon. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிந்தி ஃப்ரை. குக்கிங்கே ஒரு ஆர்ட். குக்கிங்ல இருந்து ஒரு ஆர்ட்டை எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு கத்து தர போறேன். இதுதான் லேடிஸ் ஃபிங்கர். இது பிந்திஸ். பிந்திஸை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த பிந்திஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அது கொஞ்சம் வெட்டா இருந்துன்னா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. இப்ப பிந்திஸை கட் பண்ணலாம். இப்ப நான் வச்சிருக்கிற பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு காம்பும் கண்டிப்பா நமக்கு ஆர்ட் பண்றதுக்கு பயன்படும். அதனால அதை நீங்க தூக்கி போடாம ரீசைக்கிள் பண்றது எப்படின்னு நான் கத்து தர போறேன். இப்ப பிந்திஸை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம பிந்தி ஃப்ரை பண்றோம் அப்படின்னா, பிந்திஸ் நம்மளுடைய நாலேஜ்க்கு ரொம்ப நல்லது. முக்கியமா கிட்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு ஹார்டா பிரெத்தியா நீங்க பிந்திஸை வெட்டி வச்சுக்கணும். அப்பதான் பேன்ல போட்டு வதக்கும் போது அது கரெக்டான சீக்வன்ஸ்ல வரும். இப்ப இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு காட்டுறேன். ஒரு கப் ஆயில், மஞ்சள் தூள், தால், மஸ்டர்ட், சால்ட், சில்லி பவுடர், கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். நம்மளுடைய பேனும் சூடாயிடுச்சு. பேன் நல்லா சூடான உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். அத ஃபியூ செகண்ட்ஸ்க்கு காய வச்சுக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கும் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ரொம்ப போட்டா டிஷ் ரொம்ப கசப்பாயிடும். அதனால தேவையான அளவு கடுகு. அதுக்கப்புறம் தால் போட்டுக்கோங்க. எண்ணெய வைக்கிறதுக்கு முன்னாடியே பேனை கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்கணும். இல்லைன்னா போட்ட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கரிஞ்சிரும். இதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற லேடிஸ் ஃபிங்கர் பிந்திய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்லிம்ல வச்சியே கலருங்க, அப்பதான் கரியாது. அதுக்கப்புறம் சால்ட், உப்பு, சில்லி பவுடர், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர். உங்ககிட்ட சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்க ரா கிரீன் சில்லியும் கட் பண்ணிட்டு அப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேனை பிடிச்சி நல்லா வதக்கிருங்க. அதை பச்சை வாசனை போற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். அப்பதான் டிஷ் கரெக்டா வரும். இப்ப பாருங்க, பச்சை வாசனை போயிடுச்சு. நம்மளுடைய பிந்தி ஃப்ரை, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல நீங்க புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸை டாப்பிங் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், இதை வச்சு நான் என்ன ஆர்ட் பண்ணுவேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த ஆர்ட். நான் உங்ககிட்ட அப்ப சொன்ன மாதிரி அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிற காம்பை ஆக்ரலிக் பெயிண்ட்ல டிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆர்ட்ல SAI சாய்னு ஆரஞ்சு கலர்ல எழுதியிருக்கேன். இதுக்கு கீழே பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஃப்ளவர்ஸ்,
அதுக்கப்புறம் அந்த காம்புகளை நான் அந்த இடத்துல ஒரு அழகான கேக்டஸ் பிளான்ட் மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த காம்பு ரொம்ப ஷார்ப், அதே சமயத்தில் கேக்டஸ் பிளான்ட்டும் ஷார்ப். ஆக்ரலிக் பெயிண்ட்ல டிப் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் இம்ப்ரெட் பண்ணும். அதில் வர இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் எந்த கலரில் வேணா இல்லை எந்த டிசைனில் வேணா ஆர்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த காம்பை ஏதாவது ஒரு பேப்பரில் ஒட்டியும் ஆர்ட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஹவுஸ் வாலில் எங்கேயாவது ஃப்ரேம் பண்ணி மாட்டினீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. என் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.